நான் ஜெயிச்சிட்டேன். வா வருண். நம்ம செஞ்சா நன்மை நடக்கும். நீங்க சாப்பிட்டுட்டு விளையாடிக்கிட்டே இருங்க. நான் காட்டுல இருந்து சில ஃப்ரூட்ஸை எடுத்துட்டு வரேன். நான் ஒரு வருஷம் தூங்கணும், அப்புறம் ஒரு வருஷம் சாப்பிடணும். என்னோட வாழ்க்கையோட சர்க்கிள் எப்பவுமே இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கும். சரி, இப்போ போய் நாம ஏதாவது சாப்பாடை தேடலாம். ஆனா என்னால என்ன வெரைட்டியாவா சாப்பிட முடியும்? இந்த காட்டுல எப்பவுமே வெறும் ஃப்ரூட்ஸ் தான் கிடைக்கும். ஆஹா, என்னோட தலையெழுத்து நல்லா இருக்கு. மனுஷங்கெல்லாம் இங்க இருக்காங்களே, அவங்களோட சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும். தர்மன், தர்ஷன், தர்பன், தர், அவங்க சாப்பாடு மொத்தமும் இப்ப ஏன் வயிற்றுக்குள்ள வரட்டும். ஐஸ்கிரீம், சின்ன கேக். இது என்னோட ஃபேவரட்டான கேக்கு. வாவ், பாப்கார்ன். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. வருண், எங்க ஸ்நாக்ஸ் எங்க? நான் சாப்பிடல. நீ சாப்பிடலன்னா வேற யார் சாப்பிட்டிருப்பாங்க? இப்போ சாப்பிட்டுட்டேன்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்காக போய் சொல்லாத. நான் தான் சொல்றேன்ல நான் சாப்பிடலன்னு. இங்க கண்டிப்பா ஒரு திருடன் இருக்கான். இவ்வளவு சாப்பாட வருண் மட்டுமே சாப்பிடுவான்னு நம்ப முடியல. வருண் இன்னும் அவனோட சாப்பாடே சாப்பிடல. திருடனா இருந்தா இப்பவே பிடிபடுவான். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர். எங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த திருடனை இப்பவே கண்டுபிடி. மைரா, நீ என்ன காரியத்தை பண்ணிட்ட? என்ன அது என் பக்கம் வந்துட்டு இருக்கு? மைரான் அப்பவே சொன்னல நீ மேஜிக் பண்ணாதன்னு. ருத்ரா, ஹெல்ப் பண்ணு. இது கிட்ட இருந்து தப்பிச்சா மறுபடியும் உன்னை சந்திப்பேன். ருத்ரா, என்னை காப்பாத்து. பாத்தியா, திருட மாட்டிக்கிட்டான். வருண், நீதான் ஸ்நாக்ஸ் திருடி சாப்பிட்ட. நான் உண்மையா சொல்றேன், நான் சாப்பாடு சாப்பிடல. ருத்ரா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. உனக்கே தெரியும்ல, மைராவோட மேஜிக் எப்பவுமே எனக்கு ட்ராஜிக்ல தான் முடியும்னு. அட என்ன ருத்ரா இது?
ருத்ரா, நீ என்ன காப்பாத்திட்டு இருக்கியா இல்ல அணுகுண்டாக்க டிஃபன் ஆக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? மைரா, வருண், கொஞ்சம் பொறுமையா சாப்பிட. சாப்பாடு அவ்வளவுதான் இருக்கு. ரங்கீலா, வருணுக்கு இன்னைக்கு தனியா நிறைய சாப்பாடு கொடுங்க. பாவம், அவனுக்கு இன்னைக்கு நிறைய பசி எடுக்கும். அதான். நீ என்ன திருட நினைச்சிட்டு இருக்கியா? நான் தான் உங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டேனா? போங்க, நான் உங்க கூட சாப்பிட மாட்டேன். நான் ரூமுக்கு போறேன். பாய். மைரா, நீ வருணை இப்படி தொந்தரவு பண்ணாத. அவன் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டான். ஒருவேளை காட்டுல வேற யாராச்சும் சாப்பிட்டுருக்கலாம். ஆனா பழி வருண் மேல விழுந்துடுச்சு. வா, அவனை சமாதானப்படுத்தலாம். அவன் ரொம்ப கோவமா இருக்கான். அவனுக்கு ரூம்க்கே சாப்பாடு கொண்டு வாங்க. ஆனா நிறைய கொண்டு வாங்க. என்னது இது? இவ்ளோ நிறைய சாப்பாடு? ருத்ரா, குறைஞ்சது நீயாவது என்ன நம்பு. எனக்கு இந்த அளவுக்கு பசி இல்ல. யாரோ என்ன சிக்க வச்சிட்டு இருக்காங்க. திருடன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு க்ளூவை கண்டிப்பா விட்டு போயிருப்பான். கவலைப்படாத வருண், திருடனை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப போய் நீ சாப்பிடு. ருத்ரா, நில்லு நில்லு, நான் சொல்றது கேளு. எனக்கு இவ்வளவு சாப்பாடு வேண்டாம். ருத்ரா, சாப்பாடு பூரா மறுபடியும் காணாம போயிடுச்சு. என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியல. இந்த சாப்பாடு எப்படி காணாம போகுது? இது என்னது? நீ இந்த லெட்டரை சத்தமா படிச்சுனா திருடன் எங்க இருந்தாலும் தானாவே பிடிபட்டுருவான். அநேகமா என்னோட வெல்விஷர் யாரும் என்ன காப்பாத்த பாக்குறாங்க போல இருக்கு. நான் படிக்கிறேன். நான் சத்தம் போட்டு படிக்கிறேன். ஆனா என்ன படிக்கிறது? இதுல வேற எதுவுமே எழுதலையே. நான் எவ்வளவு அருமையான பிளான் பண்ணேன். சாப்பாடு சாப்பிடுறது நான் தான், அழுவுறதும் நான் தான். யாருக்கும் என் மேல துளி கூட சந்தேகம் வராது. அழுது அழுது எல்லாரையும் முட்டாளாக்கிடுவேன். ருத்ரா, நீங்க அது நான் லெட்டர் படிச்சிட்டு இருந்தேன். பாரு, இந்த பாரு.